கடை தொழில் அமைச்சர்கிட்ட கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக கன பேர் காய்ச்சிருக்கிறானுங்க. ஆனால் எதுவித நன்மையும் தொழிலாளிக்கு இல்லை. இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களுக்கு உதவுவது, சில பொருட்களை கொடுத்து கடலிலே பல நாட்களாக மீன்கள் பிடிக்க பரிமாற்றங்கள் இப்படி இருக்குது. ஆனால் அங்கேருந்து அவிய இங்கே தொழில் செய்கிறது சரியான புல, ஏன்னா எல்லையே தாண்டி வர்றது புல. ஆனால் அவியடை இறைக்க செய்கிறத பற்றி அது பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே இப்போ எங்களுடைய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை என்பது காலங்காலமாக எங்களுடைய இந்த பிரச்சனை நீண்டு கொண்டு போகின்றது. இப்போ இந்த ரோலர் இழுக்கைகளை மடியை போட்டு சங்கிலியை போட்டு இழுக்கைகளை அந்த இடம் முழுக்க தாளையெல்லாம் மறந்து வெறும் வெள்ளையாகவே போகும். வெறும் நிலமாக போகணுன்னா அதில் அந்த அருகன்னு சொல்லி இருக்கிற பிரதேசங்களில் வாழ்கிற மீன் இனப்பெருக்கங்கள் குஞ்சு மீன்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கேள்விப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக எங்களுடைய இலங்கை மீனவர் ஒருவர் தமிழக மீனவர்களால் தாக்கப்பட்ட ஒரு காணொளி ஒன்று வலைதளங்களில் பரவி கொண்டு வருது. உண்மையிலேயே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இந்த காணொலியில் வந்ததை பார்த்ததுலேருந்து 2-3 நாளைக்கு முதல் அது இந்த கல்லணை பிடிச்ச மாதிரி தான் கதை போய்கிட்டு இருந்தது. இன்றைய இதில் பார்த்ததில் தமிழனுக்கு தமிழன் பிரச்சனை வரப்போகுது, இந்திய இந்த ஒப்புள் கொடி எங்களுக்காக போராட்டத்தில் இறங்கினாக்கள், ஆயுதம் கொடுத்தாக்கள் எல்லாம் வந்தது. அதால் இந்த வெளியில் விட்டால் பெரும்பான்மையான ஆக்களுக்கு, இலங்கை பொறுத்த மட்டும் இல்லை, பெருமையான சிங்களாக்களுக்கு ஒரு சாதகமான இதாக போகும். ஆகவே இதோட விட்டுட்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்னத்துக்காக அடித்தாங்கன்றத உண்மையான தகவல் இன்னும் சரியாக பரிமாறல. உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னடா, தமிழர்கள் அடிபடுது என்னென்னா, எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது எங்களுடைய தொப்புள் கொடி உறவான தமிழகத்தில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் தான். அவர்களே இவ்வாறான எதிர்ப்புகளை தெரிவித்து எங்களுடைய கடற்பகுதிக்குள் மீன்களை பிடித்து எங்களுடைய மீனவர்களை அடித்து அதை ஒரு சமூக வலைதளத்தில் காணொலியாக பதிவேற்றுவதுன்றது ஒரு மிகவும் குற்றத்துக்குரிய ஒரு விடயம். உண்மையிலே இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை எங்களுடைய மீனவர்களுக்கு எந்த அளவில் தாக்கத்தை செலுத்துது? எங்களை பொறுத்த மட்டும் நாவாந்துரை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக தமிழருக்கு நடக்கிற பிரச்சனையில் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி நாங்கள் ஒதுங்க இயலாது. என்னென்னா, நான் ஒரு கடத்தொழிலாளி. இந்த கடத்தொழிலாளின்ற ரீதியில் பார்க்க போனால் முல்லைத்தீவு, அங்கால திருவண்ணாமலை, அங்கால பக்கத்தில் இருக்கிற தொழில் அவங்கள தொழில் செய்கிற உபகரணங்களை விட இந்தியா படகு கொஞ்சம் பலம் வாய்ந்ததும் கொஞ்சம் ரேஞ்ச் கூட அவங்களோட மோட்டருதுகள். அப்போ அவங்கள் எல்லையை தாண்டி இந்தியாவில் வரைக்க இவியல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கால போயிடாது. அப்போ அவங்கள எல்லையை தாண்டி தான் இந்தியாவில் வாராங்க. இதால் பல கடத்தொழிற்சங்கம், சமாசங்கள், சம்பளனம், ஒரே ஆர்ப்பாட்டங்கள், ஒரே பேரணி, பெரிய பேரணியெல்லாம் செய்தவங்க. ஆனால் செய்தும் அதற்கு ஒரு முடிவு இதுவரையில் வரையலை. மற்ற கடத்தொழில் அமைச்சர்கிட்ட கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது சம்மந்தமாக கன பேர் காய்ச்சிருக்கிறானுங்க. ஆனால் எதுவித நன்மையும் தொழிலாளிக்கு இல்லை. அது அப்படியே அந்த நிலைமை அப்படியே இருக்குது. இதால் தொழிலாளி தான் சரியான பாதிப்பு. ஏன்னு சொன்னால், அண்டை கண்டைக்கு உழைக்கிறவங்க, அண்டை கண்டைக்கு தொழிலுக்கு போய் வருமானத்தை தேடுறவங்களுக்கு இது ஒரு சவாலாக தான் இருக்குது. அங்கேருந்து அவிய இங்கே தொழில் செய்கிறது சரியான புல, ஏன்னா எல்லையை தாண்டி வர்றது புல. ஆனால் அவியடை இறைக்க செய்கிறத பற்றி அது பிரச்சனை இல்லை, எல்லையை தாண்டி வரைக்க அது பிரச்சனை தான். என்ன சொன்னால், இங்கேயும் பெரிசாக அவங்கள போல் பெரிய ரோலர்களும் இங்கே இல்லை. ஆக்கள்கிட்ட அவங்களோட பெரிய படகுகள் சரியான பாதிப்பு. இந்த இழுவ படகு வரதால் சரியான பாதிப்பு. எங்களோட வளங்கள் அழிக்கப்படுது. பாறைகள், நிலம் இப்போ ரோலர் இழுக்கிறதால செதுப்பு நிலம், சேறு நிலம், அது அப்படியே அங்கட ரோட் மாதிரி, காவட் போட்ட ரோட் மாதிரி போயிடும். ஆனால் மீன்கள் வாழ்கிறது, கட்பாறையெல்லாம் உடையும். அது போட்ட சங்கிலி இதழ் போட்டு தான் இழுக்கிறவங்க மடியதுகள். அப்போ அதோட இவங்களோட விலையில மறுத்து இனி அடுத்த திருப்பி இவங்க திருப்பி அந்த விலையில் போகிறோண்டா சரியான காசு.
அதால் சரியான பாதிப்பு. இலங்கை மீனவர்கள் வந்து இந்திய மீனவர்களுக்கு உதவுவது, சில பொருட்களை கொடுத்து கடலிலே பல நாட்களாக மீன்கள் பரிமாற்றங்கள் இப்படி இருக்கு. ஆனால் இந்த எங்கட எல்லைக்குள் வந்து அவர்கள் மீன் பிடிப்பதுன்றது இந்த பிரச்சனை என்பது காலங்காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. உண்மையிலே இந்த பிரச்சனைக்கான தீர்வை எங்கட அரசியல் அமைப்பும் சரி, தமிழகத்தின் அரசியல் அமைப்பும் சரி தீர்த்து வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நீண்ட காலமாக நாங்கள் இருக்கிறோம், நம்பித்தான் இருக்கிறோம். ஆனால் இதுவரையில் அந்த இதுக்கு எங்களுக்கு விடை காண இல்லை, விடை பெறுகிற அளவுக்கு இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் அவங்க தொழிலாளி நிறைய கூடினவங்க, நாங்கள் குறைஞ்சோம். அப்போ குறைஞ்ச எழுதங்கைக்கு அவங்க குறிப்பிட்ட கால பகுதியில் டக்குன்னு அந்த நேரங்காலங்களை பார்த்து டக்குன்னு உள்ளே வந்துடுவான், உள்ளே வந்து அடித்து இழுத்துக்கண்டு போயிடுவான். அந்த நிலையில் வந்து உண்மையில் எங்களோட தொழில் அதுகள் எல்லாம் பாதிக்கப்படுறது, சரியாக பாதிக்கப்படுறோம். மற்றது எங்களுக்கு ஒரு 3 நாள் தராங்க, இந்த 3 நாளைக்கு தான் நாங்கள் அந்த தொழில் செய்யணும், அல்லடியாக உடனே வழி இல்லாமல் எடுக்கணும். ஏன்னா அவன் வந்துடுவான். அப்போ அவங்களுக்கு வந்து எங்களோட எல்லையை தாண்டினா எங்களோட தொழில் முழுக்க பாதிப்பு தான். எங்களோட எல்லைக்கு வந்தால் எங்களோட தொழில் பாதிப்பு தான். உண்மையில் வந்து அவங்களோட செயல்பாடு தொடர்ந்தே இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொன்னால் 2 அரசாங்கங்களும் சேர்ந்து நல்ல தீர்வை தருவாங்கன்றது எதிர்பார்க்குறோம். ஆனால் எதிர்பார்க்குறதுக்கு நிறைவாக இதுவரையில் கிடைக்கல. எங்களுடைய இலங்கை தீவு என்பது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்து சமுத்திரத்தை மையமாக கொண்டு எங்களுடைய கரையோர பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள்கள், அந்த குடியில் அந்த கிராம கடற்குடியில் வாழ்கிற மக்கள்கள் வந்து அவர்களுடைய அன்றாட உணவிற்காக அவர்களுடைய தொழிலாக மீன்பிடி தொழிலை செய்கிறாங்க. அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்கள். உண்மையிலே எங்களுடைய கடற்தொழில், இலங்கை கடற்தொழில் மீனவர்கள் வந்து எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் வந்து உண்மையிலே எந்த அளவில் இருக்குது? என்னென்றால் இப்போ பொதுவாக முதல் சொல்ல போனால் அத்துமீறின தொழில்கள், மற்றது தடை செய்யப்பட்ட தொழில்கள் செய்கிறதால எங்கள்கிட்ட கடல் வளம் வந்து கடல் வளத்தின் கடல் உணவுகள் வந்து பிடிபாடு குறைவாக போகிறது. விழுவமடின்னு சொல்லி ரோலர்னு சொன்னால் ரோலர் வந்து இழுத்துக்கொண்டு வரையக்கில்லை. கடலில் இருக்கிற பவளப்பாறைகள் என்று சொல்கிற அந்த பாறைகள் வந்து கல்லுகள், கடலில் உள்ள கல் மலைகள் மாதிரி சின்ன சின்ன மலைகள் மாதிரி இருக்கும். அந்த மலைகளை ரோலரில் போட்டு பலகை போட்டு இழுக்கல அந்த கல்லுகள் பிறண்டு அந்த குகை மாதிரி, அதாவது மீன்கள் தங்கி வாழ்கிற பிரதேசம் முழுக்க தரவையாக போனோடனா அந்த மீன் தங்கி வாழ்கிறதுக்குரிய வசதி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 80ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துலேருந்து இப்போ 80ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல எல்லாம் இந்த விழுவமடிகள் எல்லாம் பிரச்சனையான காலங்களில் ரோலர்கள் வார இல்லை இந்திய மீனவர்கள். அப்போ அந்த நேரங்களில் சிங்கரால்னு சொல்லி ஒரு இறால் இனம் ஒன்று இருந்தார். அந்த இறால் வந்து கல்லுக்குள்ள ஒரு அலை மாதிரி ஒரு முழம் 2 முழத்தில் அந்த ஒரு அலை மாதிரி செய்து ஒரு கோரன் தங்குறதுக்கு மாதிரி ஒரு இடம் ஒன்று அமைச்சு அதெல்லாம் வாழ்கிறது. இப்போ சிங்கராலண்ட இனமே இல்லைண்டா அதுகள் தங்குறதுக்குரிய பாறைகள் ஒன்றும் இல்லை. மற்ற மீன் வந்து ஒரு பருவ காலத்தில் மீன் வந்து சினைக்கிற நேரம் அந்த சினை வந்து கல்லுக்குள்ளே கொண்டே தான் இந்த குஞ்சை பொறுக்கி அந்த குஞ்சு மீன் வளரும் வரைக்கும் அந்த கல் பாறைக்கெலாம் இருக்குது. இப்போ அந்த கல் பாறை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. மற்றது இப்போ இங்கே பார்ப்போம் சொல்ல போனால் இப்போ ஊருக்குள்ளே இருக்கிற இந்த புல் இருக்குது தானே, புல் தரவை, அது மாதிரி கடலில் அந்த தாளைகள் அறைகள் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரோலர்களுக்கு கேட்கல மடியை போட்டு சங்கிலியை போட்டு கேட்கல அந்த இடம் முழுக்க தாளையெல்லாம் மறந்து வெறும் வெள்ளையாகவே போகுது. வெறும் நிலமாக போனோன்னா அதில் அந்த அருகன்னு சொல்லி இருக்கிற பிரதேசங்களில் வாழ்கிற மீன் இனப்பெருக்கங்கள் குஞ்சு மீன்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமலுக்கு அந்த சிறிய மீன்களை பெரிய மீன்கள் பிடிச்சி சாப்பிட்டு அந்த இனப்பெருக்கம் இல்லாமல் இருக்குது. அதோட பட்டாசுன்னு சொல்லி வெடிக்கிற டைனமைட் வெடி அந்த தொழில் செய்கிறதால அதுவும் இருக்கும் சமன் என்றால் ரோலர் முறை மாதிரி தான். அதே அது அடிக்கல கல்லுகளில் இருக்கிற மீன்கள் கூட முழு மீனும் இறக்குது. அந்த கருவில் உள்ள மீன் கூட கருக்களோடய அப்படி அழிஞ்சிட்டு போகும். அப்போ அந்த இனப்பிறக்கம் இல்லாமலே போகிறதால பிடிபாடுகள் எங்களுக்கு கொஞ்சம் குறைவான வாழ்வாதாரம் எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. உண்மையிலேயே இப்போ எங்களுடைய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை என்பது காலங்காலமாக எங்களுடைய இந்த பிரச்சனை வந்து நீண்டு கொண்டு போகின்றது. இப்போ பார்த்திங்கன்னா அண்மையிலே தமிழகத்திலே தேர்தல் இடம்பெற்றிருந்தது. அதற்கு எங்களுடைய ஈழத்திலே எங்களுக்கு உதவி செய்வார்கள், எங்களுடைய ஈழத்து பிரச்சனைகளை எதிர்த்து கதைப்பார்கள் என்று அவர்களுக்கு ஆதரவாக,
அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லது டிவிகேயாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கே, எந்த கட்சிக்குமே எங்களுடைய ஈழத்திலிருந்து ஆதரவுகள் கிடைத்திருந்தது. உண்மை இந்த ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் உண்மையில் ஈழத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பார்களா? இவ்வாறு எங்களுடைய மீனவர்களை பிடித்து தாக்குகின்றார்கள், அதை பற்றி ஒருவரும் கதைக்கவில்லை, அதை பற்றி எந்த கேள்விகளும் இல்லை, அதற்கான பதில்கள் இல்லை. அப்போ எங்களுடைய பிரச்சனையை அவர்கள் தீர்த்து வைப்பார்களா? அரசியல் என்று சொல்லிக்க அது நாடகம் விடுவேன். என்னதுன்னா அவங்க எல்லாம் கேட்பாங்க. கூடுதலாக இந்திய இதில் வந்து கூடுதலான கட்சிகள் வந்து தலைவர் மாண்பு பிரபாகரனை பற்றி தான் அங்கே சில அரசியல், சில பேர் ரசிகர் என்ற கூட்டத்தில் இன்னொரு கோஷ்டி. 6 அரசியல்வாதி என்ன கத்தினாலும் எங்களுக்கு நாங்கள் கதைச்சி வெல்லுமா போல் ஒன்றும் சாத்தியப்படாது. எங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் கதிரைக்கு ஆசைப்பட்டுட்டானுகள், அதால் ஒன்றுமே செய்யலாகட்டும். தமிழற்ற கட்சியான இதுகள் எல்லாம் இன்னொரு கொஞ்ச காலத்தில் நான் நம்ப இல்லை இனி தமிழருக்குரிய கட்சி இருக்குமென்றது சாத்தியப்படாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு. ஆனால் சனங்கள் கொஞ்சம் திருந்திட்டு எப்படின்னு சொன்னால், நாங்கள் முதல் போட் பண்ண வாக்குரிமை கொடுக்க எங்களோட ஆக்கள் எங்களுக்காக கதைப்பானுகள் ரெண்டு தான் இருந்தனாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியுது அவிகளும் கதிரைக்கு ஆசைப்பட்டுனோம். ஆனால் எங்களுடைய ஆக்களே அங்கே கதைக்கு ஒன்றும் செய்யலாடத்தில் அவர் அந்த கட்சியிலேருந்து வெண்டு அவர் செய்வார்ன்றதெல்லாம் சாத்தியப்படாது. ஆனால் அரசியலுக்காக அவங்க கேட்பாங்க, நான் அது செய்வேன் இது செய்வேன், ஈழ பிரச்சனை ஈழத்தமிழர் தொழில் பிரச்சனையெல்லாம் முடிப்புனட்டு காய்ப்பாங்க. ஆனால் அது சாத்தியமானது இல்லை. எங்களுடைய இலங்கை அரசாங்கம் இப்போ கடற்தொழில் அமைச்சராக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், உண்மையிலே இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எங்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க வேணும். ஆனால் கொடுப்பேன்னு தான் சொல்லுவினோம். மனுக்கள் கொடுத்தா அதுக்குரிய பதிலை கொடுப்பினோம். அது எப்படின்னு சொன்னால் அது இந்த கதையோடையே போகுது, செயல் வடிவம் அதுக்கு கொடுக்குறேல. எங்களுக்கு 50 தீர்மானங்கள் எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 3 தீர்மானம் எடுத்து 2 நிறைவேறினாலும் எங்களுக்கு காணும். ஆனால் இப்போ வந்து அப்படி தான், அரசியலும் அப்படி தான். அது செய்வான் இது செய்வான் இதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது எங்களுக்கு கேட்டு கேட்டு பழசாக போச்சு. எங்களுக்கு எங்களோட அமைப்பாக இருந்தாலும் சரி, ஊர் அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்ல அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, தீர்மானங்கள் எடுக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஒரு 2 விஷயத்தை சொல்லிக்கணும்னா எங்களுக்கு தெரியும் அதில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுண்டு. 10 சொல்லி 10 நடக்காது. அது உண்மை. எங்களோட அரசியல் நிலை இதுதான். இப்போ உண்மை எங்களுடைய இலங்கை மீனவர்கள் மீனவர்களுக்காக எங்களுடைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை கடற்தொழில் அமைச்சராக இருக்கட்டும், அவர்களுக்கான மானிய அடிப்படையிலோ இல்லை அவர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலோ ஏதாவது அவர்களுக்காக சாதகமான செயல்களை செய்திருக்கிறார்களா? உண்மையில் எங்கட தொழிலாளிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்புக்கேற்ற எங்களுக்கு பலன் கிடைத்ததா இதுவரையில் இல்லை. நல்லா போராடி இருக்கிறோம். எங்களுக்கு விலை போயிட்டுது, வள்ளம் போயிட்டு போட்டை உடைச்சி போட்டாங்க, வள்ளத்தை உடைச்சிட்டாங்கன்ட்டு எல்லாம் நாங்கள் இதில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் அப்படி ஒரு இது எங்களுக்கு கிடைக்கல. ஒரு பகுதி நிறைய கிடைச்சிருக்கலாம், ஆனால் இதுவரையில் எங்களுக்கு அப்படி கிடைக்கல என்றதான் நாங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய கடல் வளம் என்பது அந்த பவளப்பாறைகளாக இருக்கட்டும், எங்களுடைய மீன்களாக இருக்கட்டும், எல்லாமே அழிந்து கொண்டு வருகின்றது. இவ்வாறு எங்களுடைய கடற்தொழில் மீனவர்கள் வந்து அதிகளவாக பாதிக்கப்படுகின்றார். இதன் அடிவாக அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கான உணவு பாதிக்கப்படும். இப்படி ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டால் அங்கே இருக்கின்ற அந்த ஊர் அப்படியே பாதிக்கப்படுது. இவ்வாறு எங்களுடைய மீனவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைக்கு உண்மையிலேயே ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தினால் என்ன தீர்வை உண்மையிலேயே இதுக்கான ஒரு முடிவாக தர முடியும்? முதல் செய்ய வேண்டிய வேலை வந்து அரசாங்கம் தடை செய்யப்பட்ட தொழில்கள், அதாவது முதலாவது தடை செய்யப்பட்ட தொழில் இழுவமடி ரோலர். மற்ற இழுவமடின்னு சொல்லி இந்த கரைக்கில் போட்டு இழுக்கிற இழுவமடி, சங்கிலி மடி போட்டு இழுக்கிறேன். சங்கிலி மடியை சங்கிலி போட்டு இழுத்துக்கலாம். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மரங்கள், அந்த தாளைகள் அருகுகள் எல்லாம்னு சொல்ல, அருகு நாங்கள் தாளைன்னு தான் சொல்லுவோம். அது முழுக்க அப்படியே அறந்து போகுது. அதை விட இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் கரைவழி, அதாவது களம்னு சொல்கிற, அதாவது எட்டு தண்ணி, அந்த பரப்பு தண்ணி, புட்டி தண்ணியெல்லாம் இறால் இனப்பெருக்கம் செய்கிறது, மீன் இனப்பெருக்கம் செய்கிறது, அட்டை குஞ்சு பொரிக்கிறது. இந்த அட்டை குஞ்சு பொரிக்கிற இடங்களில் இந்த இழுவமடிகளை போட்டு இழுக்கல அந்த கருவிலேயே அந்த
உயிரினங்கள் முழுக்க அழிஞ்சு போகுது. இப்போ கிட்டடியில் வந்து இப்போ எங்கள் நாவாந்தூரில் கொஞ்ச காலம் விழுவமடிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு இருந்த நேரம் அட்டை குஞ்சு பொறிச்சு எங்களோட தொழிலாளிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் 5000 10,000 உழைச்சிக்கிட்டு இருந்தவங்க. அப்புறம் அந்த விழுவமடிகள் இழுக்க வலிக்கிட்டு அட்டை பண்ணை போட்டதுக்கு பிறகு நீரோட்டம் குறைவால் இப்போ அட்டை இறால் இனப்பெருக்கம் இல்லாமல் போய், அதாவது முதல் இப்போ தடை செய்யப்பட வேண்டிய தொழில் வந்து இழுவமடி, ரோலர், தங்குசி வேலை, மற்றது அட்டைப்பண்ணை, சுருக்குமடி, பட்டாசுன்னு சொல்லி இப்படி 9 தொழில் நாராயண நிறுவனத்தாலேயே முதல் தடை செய்யப்பட்ட தொழில் என்று அறிவித்த அரசாங்கம். அதை அரசாங்கம் இன்று வரைக்கும் கண்டுகொள்ளல. அதனால் எங்களோட கடல் வளம் அழிஞ்சிட்டு போதும். அதை விட இந்திய மீனவர்கள வருகையால் ஆக பாதிக்கிறேன்னு சொன்னால் எங்களோட மீனவர்கள் வந்து ஒரு சிலிண்டர் எங்களோட இன்ஜின் போர்டில் வந்து ஒரு சிலிண்டர்னு சொன்னால் ஒரு மணிக்கு ஒரு கிலோமீட்டர் வேகம்னு சொன்னால் அவங்களோட மடி வந்து 6 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அப்போ அவங்களோட மடகு இழுத்துக்கண்டு போகிறது பின்னால் எங்களுடைய ஆக்கள் தொழில் செய்யணும். தொழில் செய்யல அவங்ககிட்ட கழிகிறது தான் எங்களுடைய ஆக்களுக்கு படுது. எங்களுடைய ஆக்கள் இருந்தாலும் இந்த தொழில் முற்றாக தடை செய்யப்பட வேண்டிய தொழில் தான். அப்போ இனப்பெருக்கம் இல்லாமலே போகிறது காரணமே இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள். உண்மையிலே இப்போ இந்த தடை செய்யப்பட்ட இந்த தொழில்களை அரசாங்கம் இப்போ அரசாங்கத்துக்கு எதிராகவும் தடை செய்யப்பட்டதற்கு எதிராகவும் சிலர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டு வரார்கள். அதை தடுக்க வேண்டுமென்றா என்ன நடவடிக்கை செய்யலாம்? தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அரசாங்கத்தின் அமைச்சர்கள்லாம் அதை ஊக்குவிக்கிறார்கள். இப்போ ரோலர் தடை செய்யணும்னு சொல்லி அரசாங்கம் தடை செய்ய போட்டது. யாழ்ப்பாணத்தில் ரோலரை தடை செய்யணும் தொழில் செய்யக்கூடாது இருக்கையில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இந்த அமைச்சர்மார் என்ன செய்திருக்கணும்னா தங்களுடைய வாக்கை பெறுவதற்காக அந்த தொழிலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்து கொண்டே இருக்கணும். இப்போ நேவி அரசாங்கம் இப்போ நேவி கடற்படை வந்து அதை பிடிக்கிறேன்னு சொன்னால் அமைச்சர்கள் சொல்லிவிடும் அதை விடுங்க, பிடிக்க தொழிலண்டா அவர் துணிஞ்சு செய்கிறார்கள். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு தங்களுக்கு தேவை எதுவோ தங்களுடைய வாக்குக்காகவே சில தடை செய்யப்பட்ட தொழிலை கண்ணு காணாமலுக்கு விட்டு கண்டிருக்கு. இப்போ பார்க்க போனால் இப்போ சாதாரணமாக சொல்ல போனால் முதல் இந்த அமைச்சர்களில் இருக்கைகளை பார்த்தோன்னா தங்களோட வாக்குகளுக்காகவே ஒரு கம்பர்லியாண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவான ஆக்கள் தங்களோட கட்சிக்கு அல்லது தங்களுக்கு ஆதரவு அளிக்கிற கட்சிகளுக்கு கூடாக அபிவிருத்தியை செய்து கணுங்க. அதே மாதிரி இப்போ பார்க்க போனாலும் இப்போ இருக்கிற அரசாங்கமும் இப்போ ஒவ்வொரு மாநகர சபை உறுப்பினர்களை இங்கே தங்களோட ஒவ்வொரு கிராமத்தின் பிரஜா சக்தி தலைவராக்கி அவர்கள் ஊடாக அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னால் இங்கே உள்ளூராட்சி சபையில் வென்ற ஒரு வேட்பாளர் ஒரு வேறு திட்டத்தை ஒழுங்காக செய்ய முடியாமல் இந்த உள்ளூராட்சி சபையில் தோற்ற ஒரு ஆள் இப்போ நாவாந்துறையில் சொல்ல போனால் அவர் வந்து எம்பி அந்த மாநகர சபை எம்எம்சி இல்லை, ஆனால் வீடாச்சாரத்தில் வந்து இந்த எம்எம்சியாக வந்து பிரஜாசக்தி தலைவராக இருந்து கண்டு எங்களோட அபிவிருத்திகளுக்கு இடையூறாக செய்யப்பட மாட்டேன், நான் செய்து தர மாட்டேன். இப்போ எங்களுக்கு கடந்த வருஷம் நாங்கள் எங்களோட கிராமத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லி எழுதி கொடுத்துனாங்க. இப்போ 85 கிராம சேவையாளர் பிரிவில் யாழ்ப்பாண டிவிஷனுக்கு 85 கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள கிராமத்தை தெரிவு செய்து இந்த கிராமத்துக்கு அதாவது அபிவிருத்தி திட்டங்களுக்குன்னு சொல்லி வந்தது. கோடிக்கணக்கான காசு நிதி ஒதுக்கினது. அந்த நிதிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோன்னு சொன்னால் எங்களோட கடற்தொழிலாளர்களுக்கு எங்களோட கடலை பொறுத்த வரைக்கும் புயல் அடிக்கிற காரம் பாதிக்கப்படுற இடம் வந்து நாவாந்துறை, கொட்டடி, இந்த மீனவர்கள் கூடுதலாக வாழ்கிற இடம்னு சொன்னால் நாவாந்துறை, கொட்டடி, அங்கால குருநார் கண்டாலும் கொஞ்சம் பாதிப்பு குறை வேண்டாம். இந்த ரோட்டு இடையில் மண்டத்துக்கு ரோட்டு இருக்கிறபடியாக குறைவு. அங்கே பாசோர் அங்காலெல்லாம் ஒதுக்கு, அதாவது அந்த புயல் தாக்காத இடம். இந்த 2 இடமும் தாக்கும். எங்களுக்கு ஒரு எங்களோட கடல் கலங்களை கட்டுறதுக்கு எங்களோட படகுகள் கட்டுறதுக்கு ஒரு அணை வேணும்னு சொன்னேன். அதாவது பாதிப்பு இல்லாத பிரதேசமான பாசூர், காக்கதவுக்கெல்லாம் அணை கட்டி கொடுத்துருக்கு. எங்களோட நாவாந்துறைக்கு அணை இல்லை. ஆனால் அந்த பாதுகாப்பு அணை வந்து இன்று வரைக்கும் கட்டப்படவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்டது இப்போ ஒவ்வொரு புயலுக்கும் 5 வெள்ளம் 6 வெள்ளம், சில நேரம் 10-12 வெள்ளம் கூட சேதமாகிருக்கு. நிசா புயலில் கூட 5 வெள்ளம் முற்றாக சேதமாக போனது, 5-6 வெள்ளம் முற்றாக சேதமாக. ஆனால் அவர்களுக்கு நஷ்டம் எடுக்க விளங்க இல்லை. ஒரு 50க்கு மேற்பட்ட வெள்ளம் சிறிய சேதம். அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நஷ்டம் விளங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நாங்கள்.
ஆனால் பாதிப்பில்லா இடங்களுக்கு தான் சில அபிவிருத்திகளை செய்யும். அதுக்காக இந்த முறை எங்களை தெரிவு செய்து அணை கட்டணும்ன்றது. மற்ற தொழிலாளர்கள் விலையில் கொண்டு வந்து இப்போ நாங்கள் கரைக்கடையிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுறீங்களா விலையை. இப்போ கரைக்கடையில் நாங்கள் இங்கே கரையோரத்துலேயே விலையில் உலர்த்தி அதை பழுது பார்த்து நாங்கள் அதிலேயே அந்த விலையை பழுது பார்த்துட்டு கொண்டே கடையில் பாயிரத்துக்கு விலையை கொண்டு நட்டுறதுக்கு ஒரு மண்டபம் தொழில் தங்கியிருந்து இந்த வேலை செய்கிறது மண்டபம் தொழில். அது மண்டபத்துக்கு எழுதி கொடுத்துனாங்க. நான் இன்றைக்கி அந்த இது முழுக்க செய்ய விடாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அரசியல் தலையீடுகள் எங்களுக்கு இதுக்குள்ள நிறைய இருக்கிறதால எங்கள் அபிவிருத்திகளும் செய்யலாம் இருக்கு. மற்றது எடுக்க பார்க்க போனால் எங்களோட தொழிலாளர்களுக்கு அண்டண்டாடு உழைக்கிறாங்க. எங்களோட தொழிலாளர்கள வருமானத்தில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறோன்னா பிள்ளைகள படிப்பு செலவு, எங்களோட வாழ்வாதாரம், சாப்பாடுக்கான செலவு, மற்ற எங்களோட உடுப்புடவைகளுக்கான வைத்திய செலவுக்கெல்லாம் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆனால் எங்களோட தொழில்கள் இப்போ நாங்கள் பிடிக்கிற கடல் உணவை கூட சரியான முறையில் நாங்கள் விற்கலாமல் இருக்கிறோன்னா இடப்பட்ட தரகர்கள். இப்போ நாங்கள் அந்த ராலை கொம்பனியில் கொண்டு கொடுத்தால் 1500 கொடுத்தால் இடப்பட்ட வியாபாரிகள் வேண்டி அவங்க 500 கூட வச்சு விற்கிறாங்க. ஆனால் உழைக்கிறது நாங்கள் கஷ்டப்படுறது, உழைக்கிறது அவர்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.